सनिधत्तां सदाहृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नादयाहनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे दिसन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचरा कटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतं क्षरन्तीं सरस्वतीं संस्कृतकामधेनुं यस्या भवद्भक्तजनार्तिहन्तुः पितृत्वम् अन्येषु अविचार्यतूर्णं स्तम्भे अवतारतम् अनन्यलक्ष्म्यं श्रीलक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये। नीलातुङ्गस्थनगिरिधरी शुद्धमुद्बोध्य कृष्णं पाराद्यं स्वं श्रुतिसरसिरशुद्धमध्यापयन्ति चोच्छिष्टायां सरजनिकलितं या बलाग्रन्थमुग्धे गोतादस्यै नमैतमिदं भूयये वास्तु भूयः அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதிகம் இன்னசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு
சூடிக் கொடுத்த சுடர்குடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்ன விதி என்று இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. வேயர்புகள் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விஷ்ணு சித்தன் தூய திருமகளாய் வந்தரங்கனார்க்குத் துழாய் மாலை முடி சூடிக் கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்த தையொரு திங்கள் பாமாலை ஆயபுகள் 143 அன்புடனே அடியேனுக்கருசை நீயே. நமஸ்தே. திருப்பாவையினுடைய 14வது பாசுரத்தை இன்னைக்கு நாம் அனுபவிக்கணும். வழக்கம்போல் கோதாஸ்துதியிலே 14வது ஸ்லோகத்தை சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் அனுகிரகித்துள்ளபடி நம் மனதிலே கொண்டு விட்டு பிறகு வழக்கம்போல் திருப்பாவையினுடைய பாசுரார்த்த விசேஷங்களை அனுபவிப்போம். கோதாஸ்துதியிலே 14வது ஸ்லோகம். தத்பக்தமால்ய சுரபி கிருதசாரு மௌலேஹே ஹித்வா புஜாந்தரகதாமபி வைஜயந்தீம் பத்யுஸ்தவேஸ்வரிமித பரலாதலோபாஹ பர்ஹாதபத்ரருச்சிமாரஜயந்தி பிருங்காஹ. இந்த ஸ்லோகத்தில் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் அற்புதமான கோதாவினுடைய பெருமையை சாதித்திருக்கார். சகல லோகங்களுக்கும் தலைவியானவளே என்று கோதா பிராட்டியை பந்தனம் பண்ணி உன்னுடைய நாயகனாகிய பெருமாள் தனது திருமார்பிலே வைஜெயந்தி மாலை என்று சொல்லப்படுகின்ற வனமாலையை சாற்றிக் கொண்டிருக்கின்றான். அந்த வனமாலையிலே இருக்கின்ற சுகந்த கந்தத்தினால் ஏற்கப்பட்டு வண்டுகள் மொய்த்துக் கொண்டிருக்கின்றன. நீ சூடிக் கொடுத்த அந்த திருமாலியை எம்பெருமான் தன் திருமுடி மீது சாற்றிக் கொண்டவுடன் எம்பெருமானுடைய கேசபாசங்கள் எல்லாம் நறுமணம் மிக்கதாக மாறிவிட்டன. வனமாலையிலே மொய்த்துக் கொண்டிருந்த அந்த வண்டுகள் நீ கொடுத்த திருமாலையில் போய் மொய்க்க ஆரம்பித்து விட்டன. ஆகவே நீ கொடுத்த மாலைதான் எம்பெருமானுக்கு உகந்தது என்று வண்டுகளும் உணர்ந்து விட்டனவே என்று அழகாக அந்த வண்டுகள் சுற்றுவது எம்பெருமானுடைய தலையில் மயில் தோகை விரித்து ஆடுகின்றது போன்ற கிரீடம் அமைத்தது போல் உள்ளது என்று அனுபவித்து சொல்லியிருக்கின்றார் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன். ஆகவே இந்த சூடிக் கொடுத்த சுடர்கொடியினுடைய மாலை வனமாலையை விட மேன்மையானது என்ற துவனி இந்த பாசுரத்திலே நிகமாந்த மகாதேசிகனுடைய உள்ள கிடக்கியாக நாம் அனுபவிக்க வேண்டும். இந்த அளவிலே இந்த 14வது ஸ்லோகத்தினுடைய அர்த்த விசேஷத்தை மனதிலே கொண்டு திருப்பாவையினுடைய 14வது பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணுவோம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான் செங்கல் கொடை கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் வந்தெழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானைப் பாடேரோர் எம்பாவாய். இது இன்றைய பாசுரம். வழக்கம் போல பாசுரத்தினுடைய சொற்கள் வெளிப்படையாக சொல்லுகின்ற அர்த்தத்தை முதலிலே அனுபவித்துவிட்டு பிறகு சுவாபதேசம் என்ற உள்ளுரை பொருளாக ஆண்டாள் நாச்சியார் எவ்வளவு தத்துவங்களை நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றாள் என்பதையும் நம் பூர்வர்கள் காட்டிய வழியிலே அனுபவிப்போம். அழகிய பெண்ணே, உங்கள் வீட்டு தோட்டத்தில் உள்ள சிறு குளத்தில் செங்கழநீர் மலர்கள் இதழ் பிரிந்து மலர்ந்து விட்டன. கருணைதல் மலர்கள் குவிந்து அழகாக மூடிக்கொண்டன. இந்த காட்சி நன்றாக பொழுது புலந்து விட்டது என்பதற்கு அடையாளம் அல்லவா? செங்கல் நிறத்திலே காவியுடை தரித்த வெண்மையான பற்களையுடைய தவசீலர்கள் சங்கநாதம் முழங்க எம்பெருமானின் திருக்கோயிலுக்கு செல்லுகின்றார்களே, அந்த சப்தம் உன் காதில் விழவில்லையா? எங்களை முன்னதாக வந்து எழுப்பி எங்களோடு சேர்ந்து கொண்டு மற்றவர்களையும் எழுப்புவோன் என்று முன்னே நீ சொன்னதை மறந்து உறங்குகின்றாயா? எங்களுக்கு வாக்களித்த வண்ணம் செய்யாமல் உள்ளேயே சற்றும் வெட்கமில்லாமல் உறங்குவது நியாயமா? இனிமையான பேச்சுடைய துடுக்கான பெண்ணே, நீ துயில் எழுவாயாக.
சங்கு சக்கரதாரியாக இருக்கின்ற அந்த மணிவண்ணனை சென்று அவன் திருக்கண்களுடைய விசாலமான திருக்கண்களுடைய கருணை பொழியும் கண்களை நாம் கண்டு மகிழ்வோம் வா என்று தன்னுடைய தோழியை, உறங்குகின்ற தோழியை தன்னுடன் பாவை நோன்பிற்கு அழைப்பதாக இந்த பாசுரத்தினுடைய வெளிப்படையான அர்த்தம். இப்பொழுது சுவாபதேசம் என்ற உள்ளுரை பொருள் என்ன சொல்றதுன்றதை கொஞ்சம் அனுபவிப்போம். சேதனர்கள் தவறு செய்தால் கூட எம்பெருமான் கண்ணனை சரணடைந்து விட்டால் அவன் நம்மை ரட்சிப்பதனால் நாம் செய்த தவறுகள் கூட தீயினுள் தூசாகிவிடும். ஆகவே அவனுடைய அருளுக்கு பாத்திரமாக முடியும் என்பதை இந்த பாசுரத்தினுடைய உட்பொருளாக ஆண்டாள் நாச்சியார் சொல்லி இருக்கின்றாள் என்று அனுபவிக்கலாம். கண்ணனுடைய திருக்கண்கள் மேல் நாம் கண்ணை வைத்து விட்டால் அவன் நம்மீது கண் வைத்து விடுவான், கருணை மழை பொழிந்து விடுவான் என்பதுதான் பாசுராக்கத்தினுடைய சுவாபதேசம். இப்படி நோன்பை அழைக்கச் செல்லுகின்ற பொழுது முன்னமாகவே வந்து உங்களை அழைத்துச் செல்வேன் என்று வாக்குறுதி சொன்ன பெண் அதை மறந்து உறங்குவதால் அவளை அதட்டி எழுப்புவது போன்ற துவனி இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியாருடைய வரிகளிலே மிளிர்கின்றது. உள்ளே இருக்கின்ற பெண் நல்ல குணவதி, பரிபூர்ணமான குணநலன்களால் எம்பெருமானியே சதா சர்வகாலமும் நினைக்கக்கூடியவள் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் நங்காய் என்ற பதத்தை ஆண்டாள் உபயோகப்படுத்தியிருக்கின்றார். நங்காய் என்பது நல்ல பெண், நம்பி என்பது நல்ல ஆண்மகன் என்பதை குறிப்பது போன்று நங்காய் என்பது நல்ல பெண் என்பதை குறித்து இந்த அடைமொழியால் விழிப்பதால் குணவதியாகிய பகவத் ஸ்மரணையிலேயே எப்பொழுதும் இருக்கின்ற பெண்ணை எழுப்புவதாக உள்ளர்த்தம் சொல்லுவார்கள். தியானத்தில் அவள் இருந்தாலும் இரவா பகலா என்று கூட தெரியாமல் கிருஷ்ணானுபவத்தில் திளைத்துக் கொண்டிருக்கின்றாள் என்றும் இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே அடுத்து என்ன சொல்லுகின்றால், நாவுடையாய் என்று சொல்லாமல் உள்ளே உறங்குமா போலே யோகு செய்கின்ற அந்த பெண் நல்ல நாவன்மை மிக்கவள். நாவன்மை மிக்கவள் என்றால் நல்லதையே பேசக்கூடியவள் என்றுதான் ஆண்டாள் நாச்சியார் இங்கு நமக்கு சொல்லி இருக்கின்றாள் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கண்ணனிடம் இனிமையாக பேசி இவள் யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் என்று கண்ணனிடம் நமக்காக சிபாரிசு செய்வாள் என்ற எண்ணத்திலேதான் குணவதியாகிய அந்த நங்கையை நங்காய் என்று விளைத்து நாங்கள் வேண்டிய காரியத்தை கண்ணனிடம் சென்று சாதிப்பதற்கு நீ என்னுடன் துணை வர வேண்டும் என்று அழைப்பதாகவும் நயமாக பொருள் சொல்லுவார்கள். அடுத்து என்ன சொல்றா, இவ்வளவு சொல்லி அவன் எழுந்து வராததுனால நானாதாய் என்று சொல்லுகின்றாள். வெட்கப்படவில்லையா நீ? முன்னமே வந்து அழைத்துச் செல்வேன் என்று சொல்லிவிட்டு இன்னும் உறங்குகின்றாயே, பொழுது விறந்து விட்டதே என்று சொல்லி நானாதாய் என்று சொல்லுகின்றாய். இப்படி குலசேகர ஆழ்வார் முகுந்த மாலையிலே ஒரு பாசுரத்திலே சொல்லுவார், நமது சரீரத்திற்கின்ற ஒவ்வொரு அங்கமும் எம்பெருமானுடைய புகழ் பாடுவதற்காக அவனுடைய கைங்கரியத்தில் ஈடுபடுவதற்காகத்தான் உள்ளது என்பதை நாம் உணர வேண்டும் என்பதை சொல்லி நமது நாக்கை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஜிஹ்வே கீர்த்தய கேசவம் என்று சொல்லியிருப்பார். அதாவது கேசவன் திருநாமங்களை சொல்லுவதற்காகத்தான் நமக்கு நாவு இருக்கின்றது. ஆகவேதான் நாவுடையாய். அத்தகைய கேசவனுடைய திருநாமங்களை சொல்லுகின்ற நங்கையே இன்னும் உறங்கிக் கொண்டிருப்பது நியாயமா என்பது போல் நாம் அனுபவிக்க வேண்டும். ஆகவே கேசவன் திருநாமங்களை சொல்லுவதற்குத்தான் பகவான் நமக்கு நல்ல நாவை கொடுத்திருக்கின்றார், நல்ல நாவன்மையை கொடுத்திருக்கின்றார் என்பதை நம்மாழ்வார் எப்படி அனுபவிப்பார்? கேட்பார்கள் கேசவன் கீர்த்தி அல்லால் மற்றும் கேட்கிறோ என்று நம் திருச்செவி கேசவனுடைய கீர்த்தியை மட்டும்தான் கேட்க வேண்டும். எம்பெருமானுக்கு அதுதான் பிரீத்தி என்று நம் நாக்கு கேசவனுடைய நாமங்களை சொல்ல வேண்டும், நம்மளுடைய செவிகள் கேசவனுடைய கீர்த்தியை கேட்க வேண்டும் என்று நம்மாழ்வார் சொன்னதைத்தான் ஜிஹ்வே கீர்த்திய கேசவம் என்று குலசேகர பெருமாள் முகுந்த மாலையில் சொல்லியதைத்தான் இங்கு நாவுடையாய் என்ற வார்த்தையிலே ஆண்டாள் நாச்சியார் நமக்கு நினைவுபடுத்துகின்றாள் என்றும் அனுபவிக்கலாம். இதையே பெரியாழ்வார் பாசுரத்தை, ஒரு பெரியாழ்வார் திருமொழியில் இருக்கின்ற ஒரு பாசுரத்தை கொண்டு நாவினுடைய
காரணம் என்ன? எதற்காக பகவான் நமக்கு நாக்கை கொடுத்திருக்கின்றார்? அவன் புகழ் பாடுவதற்கும் அவன் புகழை சொல்லுவதற்கும் தானே கொடுத்திருக்கின்றான். அதை எப்படி அற்புதமாக அனுபவித்திருப்பார் பெரியாழ்வார். பொன்னைக் கொண்டு உரைகள் மீதே நிறமிழ உரைத்தாற் போல் உன்னைக் கொண்டு என் நாவகம்பால் மாற்றின்றி உரைத்துக் கொண்டேன். உன்னைக் கொண்டு என்னுள் வைத்தேன், என்னையும் முன்னிலிட்டேன், என்னப்பா என் இருடேகேசா என்னுயிர் காவலனே என்று உரியனார் அல்லவா பெரியாழ்வார். நாமோ ஒரு சாதாரணமான ஒரு வஸ்து பொன், அது ஆடம்பரமான வஸ்துவாக எடுத்துக்கலாம், விலை உயர்ந்த பொருளாக எடுத்துக்கலாம். அந்த பொண்ணுக்கு கூட தரம் பார்ப்பதற்காக உரைகள் மேல் தேய்த்து பார்த்து இது நல்ல பொண்ணா அல்லது தரம் குறைந்த பொண்ணா என்று சொல்லுவது போன்று இது வெளி உலக வாழ்க்கை. ஆனால் என்னை நானே சுத்தப்படுத்திக் கொண்டு நான் பகவானுக்கு உயர்ந்தவனாக இருக்கின்றேனா என்பதற்கு நாம் என்ன பண்ண வேண்டும்? நாராயணா, கோவிந்தா, கிருஷ்ணா, மாதவா என்று அவனுடைய திருநாமங்களை நாத்தெழும்பேற சொல்லிக்கொண்டு என் நாவில் உரைத்துக் கொண்டேன் எம்பெருமானுடைய திருநாமங்களை என்று பெரியாழ்வார் அனுபவித்தார் அல்லவா. உன்னை கொண்டு என் நாவகம்பால் மாற்றி உரைத்துக் கொண்டேன். பொன்னே உரைகள் மீது உரைப்பது போன்று என் நாவகத்தில் எம்பெருமானுடைய திருநாமங்களை உரைத்துக் கொண்டேன். அதன் பலனாக உன்னை கொண்டு என்னில் வைத்தேன். நீ என் உள்ளத்திலே வந்து விட்டாய், என்னை கொண்டு உன்னில் வைத்தேன். இவர் விஷ்ணு சித்தர் அல்லவா, விஷ்ணுனுடைய சித்தத்திலே எப்பொழுதும் இருப்பவர் அல்லவா. ஆகவே உன்னை கொண்டு என்னில் வைத்தேன், என்னையும் உன்னில் வைத்தேன் என்று சொல்லுகின்றார். இத்தகைய நாவன்மையை தன் தகப்பனார் சொன்ன அந்த நாவன்மையை இந்த தோழிக்கு சொல்லுவதாக சொல்லி நாவுடையாய் என்று இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் உணர்த்துவதாக நாம் அறியலாம். இது ஒரு விதமான சுவாபதேச அனுபவம். இப்போ இதையே ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்திலே என்ன தத்துவத்தை சொல்லுகின்றாள் என்று பார்க்க வேண்டும். ஒவ்வொரு பாசுரத்திலும் தத்துவத்தை உள்ளுரை பொருளாக, வேதம் உரைத்ததை உள்ளுரை பொருளாக சொல்லுவதுதான் திருப்பாவையினுடைய ஏற்றம். நமது கர்ம பலன் என்பது மனம், வாக்கு, செயல் என்ற மூன்றை சார்ந்தது. இந்த மூன்றையும் சார்ந்துதான் நாம் செய்கின்ற செயல்கள் நல்ல செயல்களாகவோ அல்லது தீய பலனை கொடுக்கின்ற செயலாகவோ மாறுகின்றன. ஆகவேதான் முன்பே சொன்ன வாக்கை மறந்து நீ உறங்குகின்றாயே, சொன்ன சொல் தவறலாமா என்று அந்த நங்கையை, நாவுடைய நங்கையை, நாவன்மை மிக்க நங்கையை அதட்டி கேட்பதாக இந்த பாசுரத்தை சொல்லி அழைக்கின்றார். இவர் வெற்றுச்சொல் பேசும் வாய்ச்சொல் வீரராக இல்லாமல் எம்பெருமானுடைய திருநாமங்களை சதா சர்வகாலமும் ஜபித்துக் கொண்டிருக்கின்ற நங்கை அல்லவா. ஆகவே உனக்கு வாக்கு தூய்மை வேண்டாமா, சொன்ன சொல்லை நீ மறக்கலாமா என்பதை எடுத்து காட்டுவதாக இதில் தத்துவத்தை உரைத்து காட்டுகின்றாள் ஆண்டாள் நாச்சியார். இப்படி உள்ளம், உரை, செயல் உள்ள இம்மூன்றையும் உள்ளிக் கொடுத்து இறை உள்ளில் ஒடுங்குகுவே என்று திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் உபதேசித்தார். அதாவது நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற பகவான் நமக்கு அனுகிரகித்துள்ள மனம், வாக்கு, காயம் என்ற இந்த உடல், இப்படி மனம், வாக்கு, உடல் என்று மூன்றையும் சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதைத்தான் முக்கரண சுத்தி என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். ஆகவேதான் இதற்கு உபாயம் என்ன என்பதை கீழ்ப்பாசுரத்திலே தூயோமாய் வந்து நாம் தூமல தூவி தொழுது என்று ஆண்டாள் நாச்சியார் நமக்கு எடுத்து காட்டினார். ஆகவே உள்ளே இருந்தபடியே இருந்து கொண்டு அவன் நாமத்தை நினைத்து கொண்டே உறங்குவது போல் இருக்கின்ற அந்த தோழியை நீ இன்னும் உறங்குவது நியாயமா என்று கேட்பது போல் சொல்லி மனம், மொழி, மெய் சுத்தம் வேண்டும் என்ற தத்துவத்தை ஆண்டாள் இங்கு உணர்த்துகின்றாள். பக்தின்னா என்ன? பக்தி என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த பாசுரத்தினுடைய உள்ளுரையாக பெரியவர்கள் அனுபவித்துவார்கள். பக்தி என்பது பரிசுத்தமான வாக்கு, பரிசுத்தமான மனம் மற்றும் பரிசுத்தமான உடல், இந்த மூன்றும் தூயோமாய் வந்து தூமல தூவி தொழுது எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லுவதுதான் பக்தியினுடைய ஓர் அளவீடு என்று இங்கு ஆண்டாள் நாச்சியார் நமக்கு எடுத்து காட்டுகின்றார். இப்படி மனம், மொழி, மெய் சுத்தத்தோடும் எம்பெருமானை நாம் அணுகுவதுதான் முறை என்பதை வேதமும் நமக்கு எடுத்துச் சொல்கின்றது. எப்படி என்றால், நம் மனம் சுத்தமாக இருந்தால் நம் வாக்கு சுத்தமாக வரும்.
மனமும் வாக்கும் சுத்தமாக இருந்தால் நாம் செய்கின்ற செயல்கள் சுத்தமாக இருக்கும். செய்கின்ற செயல்கள் சுத்தமாக இருந்தால் நம்மை சுற்றி இருப்பவர்களும் சுத்தமடைவார்கள் என்பதை வேதம் உணர்த்தும். யத் மனசா தியாயதி தத் வாசா வததி, யத் வாசா வததி தத் கர்மனோ கரோதி என்று வேத வாக்கியம் சொன்னதைத்தான் நல்லதையே நல்ல வாக்கால் சொல்ல வேண்டும், சொன்னபடி செய்ய வேண்டும், சொன்னபடியும் எண்ணியபடியும் இருப்பதை செயல்களால் செய்து காட்ட வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக நல்ல வாக்கை வாயால் சொல்லுவது வாய்மை, நல்ல செயல்களை இந்த உடலால் செய்வது மெய்மை. இப்படி மனம், மொழி, மெய் ஆகிய முக்கருவிகளும் முரண்படாது தத்தம் இயல்பில் இருந்து முப்பரி தூய்மை பெற்றுவிட்டால், திரிகரண சுத்தி அடைந்துவிட்டால் அது எம்பெருமானிடம் நம்மை சரணடைய செய்துவிடும் என்ற தத்துவத்தை ஆண்டாள் இங்கு உணர்த்துகின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். ஆகவேதான் சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் தேவபிராணியே தந்தை தாய் என்று அடைந்த வன்குருகூர் சடகோவன் சொல் என்று திருவாய்மொழியிலே நான் நினைப்பது சிந்தையால் உன்னைத்தான், நான் செய்கின்ற செய்களும் உன்னை நினைத்துத்தான் என்று நீதான் எனக்கு தந்தை, நீதான் எனக்கு தாய் என்ற உணர்வோடு உன்னை நான் சேவிக்கின்றேன் என்று நம்மாழ்வார் சொன்னதை மனதிலே கொண்டு இந்த பாசுரத்திலே நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் என்ற பதங்களிலே ஆண்டாள் நாச்சியார் நமக்கு எடுத்து காட்டுகின்றாள். வேதம் உரைத்ததை ஆண்டாள் வேறு விதமாக நமக்கு எடுத்து காட்டினாள் என்று நாம் நாவுடையாய் என்ற பதத்தின் அர்த்தத்தை, சுவாபதேசத்தை அனுபவிக்க வேண்டும். சுவாபதேசம் என்றால் உள்ளுரை பொருள், உள்ளே மறைந்து காணப்படுகின்ற பொருள் அது, அதை உணர வேண்டும். ஆகவே இந்த பாசுரத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டாள் எப்படி ஆரம்பிக்கின்றார்? உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான் என்று சொல்லுகின்றார். இவள் அந்த வீட்டின் வாசற்படியிலே நின்று கொண்டு கதவை திறக்காமல் உள்ளே உறங்குகின்ற பெண்ணை எழுப்புவது போன்றுதானே பாசுரம் இருக்கின்றது. புழக்கடை என்றால் என்ன? புழக்கடை என்பது வீட்டின் பின்பக்கம் இருப்பது. புழக்கடை என்ற வார்த்தை அருமையான தமிழ் வார்த்தை. இன்று ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய கிரகங்களில் தான் பேசப்படுகின்றது. நம்ம பொதுவாக ஸ்ரீ வைஷ்ணவ வீட்டில் தோட்டத்தை பக்கத்தை புழக்கடைன்னு சொல்லுவாங்க. அந்த புழக்கடையை திரிந்து திரிந்து வந்து பேக்கடைன்னு ஆயிடுச்சு. அது வேற விஷயம். அது நாம தவறாக பிரயோகம் பண்றது. அருமையான தமிழ் வார்த்தை புழக்கடை. அது ஸ்ரீ வைஷ்ணவ எண்ணங்களிலே இன்னும் இருக்கின்றது. இன்னொன்று நம்ம இங்க சொல்லணும், ஸ்ரீ வைஷ்ணவர்கிட்ட நிறைய சுத்தமான தமிழ் வார்த்தைகள் இருக்கும். அமுது, திருக்கண்ண அமுது, கண்ணனுக்கு அமுது. அதுபோன்று ரசம் என்று சொல்ல மாட்டார்கள், சாதத்து அமுது, சாத்துமது என்று சொல்லுவார்கள். வீடு என்று சொல்ல மாட்டார்கள். அகம், நம் அகம் எப்படி சுத்தமாக இருக்கணுமோ அது மாதிரி நம் பகவான் உரைகின்ற அகம் சுத்தமாக இருக்கணும்னா நாம் இருக்கின்ற அகமும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் வீடை அகம் என்று சொல்றோம். இப்படி ஸ்ரீ வைஷ்ணவ பரிபாஷையிலே இருக்கின்ற நிறைய வார்த்தைகள் பார்த்தோம்னா சுத்தமான தமிழா இருக்கும். அது எப்படியோ காலப்போக்கில் மாறிண்டு வருது. இப்போ அதை விடுவோம். இது இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லணுன்றதுக்காக சொல்லிட்டு வரேன். இந்த பாசுரத்திலே தத்துவார்த்தம் எப்படி உணர்த்துற ஆண்டாள்னா, இவளோ நிற்பது அந்த பெண்ணினுடைய கிரகத்தினுடைய வெளியிலே வாசலிலே நிற்கின்றார். புழக்கடை என்பது வீட்டினுடைய பின்பக்கத்திலே இருக்கும். உங்கள் புழக்கடை தோட்டத்து, தோட்டம் எப்படி எங்க இருக்கும்? பின்பக்கத்தில் இருக்கு. அங்க ஒரு சின்ன குளம் இருக்கின்றது. வாவி என்றால் குளம். அந்த குளத்திலே செங்கழநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான். பொழுது புலந்தெடுத்துனா சூரிய வெளிச்சம் பட்டதுன்னா செங்கழநீர் பூக்கள் மலர்கின்றன. ஆம்பல் பூக்கள் சந்திரனை பார்த்துதான் மலரும், சூரியனை பார்த்தால் மூடிக்கொள்ளும். இது இயற்கை விதி. இந்த இயற்கை விதியை ஆண்டாள் என்று நமக்கு எடுத்து காட்டுகின்றாள். எப்படின்னா, நீ உள்ள இருக்கிற பொண்ணு கேட்கிறா, எங்க வீட்டுல பின்னால தோட்டத்துல இருக்கிறத நீ வாசல்ல இருந்து எப்படி பார்த்து சொன்ன? எங்க வீட்டுல இன்னும் பூ பூக்கல, செங்கழநீர் வாய் நெகிழவில்லை, ஆம்பல் கூம்பவில்லை, நீ பொய்யுரைக்கின்றாய். நானாதாய் நாவுடையாய். இதற்கு பொதுவான விதிதானே தவிர நான் தோட்டத்தில் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. இது ஒரு அனுமானத்தினால் நாம் உணரலாம். அனுமான பிரமாணம் என்று சொல்வார்கள். நம்ம இயற்கையிலே எங்க பார்த்தாலும் பார்க்கிறோம். செங்கழநீர் சூரியன் உதிக்கின்ற பொழுது மலரும், ஆம்பல் சூரியன் உதிக்கும் பொழுது கூம்பி, நிலவு உதிக்கின்ற பொழுது
மலரும் என்பது இயற்கை விதி. இது நாம் ஏற்கனவே எல்லா இடத்துலையும் பார்த்திருக்கோம். அதே விதி தான் உங்க வீட்டு தோட்டத்தில் இருக்கும். ஆகவே அனுமானத்தினால் சொன்னேன். இது அனுமான பிரமாணம் என்று ஆண்டாள் சொல்லுவார்கள். ஆகவே பிரமாணம் என்பது என்ன? எதையாவது ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு ஆதாரமாக ஒரு நிலையான பொருளை எடுத்துக்காட்ட வேண்டும். ஆக பிரமாணம் என்பது 3 வகையாக சொல்லுவார்கள். அனுமான பிரமாணம், அடுத்தது சப்த பிரமாணம், அடுத்தது பிரத்யக்ஷ பிரமாணம். பிரத்யக்ஷ பிரமாணம்னா நம் கண்ணால நேரடியா பார்க்கிறோம். இப்போ தூரத்தில் எங்கேயோ புகை இருக்கு, புகை வர்றதை நம்ம கண்ணால பார்க்கலாம். ஆனால் அந்த புகைக்கு காரணமான நெருப்பை நாம் பார்க்க முடியாது. புகை மட்டும்தான் மேலே வந்திருக்கும். ஆகவே புகைக்கு காரணமான அங்கே நெருப்பு இருக்கின்றது என்று நாம் அனுமானித்து சொல்லுவது அனுமான பிரமாணம். இப்போ நம் கண்ணெதிரே நீங்கள்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, இவர் உட்கார்ந்துட்டு இருக்காருன்ட்டு நம்ம சொல்றது பிரத்யக்ஷ பிரமாணம். கண்ணால் நேரில் பார்த்து அதை சொல்லுவது பிரத்யக்ஷ பிரமாணம். சப்த பிரமாணம், இப்போ திடீர்னு வானத்தில் இடி இடிக்கிறதுன்னா குளிர்ந்த காற்று வீசுறது. அப்போ இடி இடிக்கின்றது என்ற சப்தத்தை கேட்ட உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? மழை வரப்போறது பிரமாணம். அது ஒரு அனுமானம் அல்லவா? அதே மாதிரி சங்கிடுவான் போத்தந்தார் என்று சொல்வார்கள். கோவிலுக்கு போறவா அந்த செங்கல் படிக்கூரை வெண்பல் தவத்தவர் சங்கு ஊதிக்கொண்டு கோவிலுக்கு போகின்றான் எம்பெருமான் கோவிலுக்கு. அந்த சப்தம் சப்த பிரமாணம். நேரில் பார்க்கல, ஆனா அந்த சப்தம் கேட்கின்றது. அந்த சப்தம் உனக்கு கேட்கவில்லையா என்று 3 விதமான பிரமாணங்களை இங்கு ஆண்டாள் நாச்சியார் எடுத்து காட்டுகின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். எம்பெருமானுடைய மூச்சுதான் வேதம் என்று சொல்லுவார்கள். ஆகவேதான் வேதம் சப்தமாக இருக்கின்றது. அந்த சப்தத்தை நாம் கேட்கத்தான் முடியும், அதை நேரடியாக பார்க்க முடியாது என்பதை எம்பெருமானே பகவத்கீதையிலே இது பிரமாணம்தான், இந்த சப்த பிரமாணம் என்று சொல்லுகின்ற பொழுது வெறுமே கேட்கின்ற குச்சல்களும் குழப்பங்களும் சப்த பிரமாணம் கிடையாது. வேத சப்தம்தான் நமக்கு பிரமாணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது இங்கு மறைப்பொருளாக இருக்கின்றது. வெறும் சொல்லுகின்ற சப்தங்கள், வெறுமை பேசுகின்ற பேச்சுக்கள் எல்லாம் பிரமாணம் கிடையாது. வேத சப்தம், எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லுகின்ற சப்தம், எம்பெருமானுடைய வைபவங்களை உணர்ந்து உணர்ந்து சொல்லுகின்ற உபதேசங்கள் என்று இந்த சப்தங்கள் தான் பிரமாணம் என்று எம்பெருமான் பகவான் பகவத்கீதையிலே என்ன சொன்னார்? தஸ்மா சாஸ்திரம் பிரமாணந்தே. சாஸ்திரம் என்ன? சாசனாது சாஸ்திரம். எதை நிலையானது என்று உறுதிப்படுத்துகின்றதோ அதுதான் சாஸ்திரம். ஆகவே எம்பெருமான் பகவத்கீதையிலே சொன்னார், தஸ்மா சாஸ்திரம் பிரமாணந்தே என்று பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம் என்ற 3 பிரமாணங்களையும் நாம் சாஸ்திரம் சொல்லுகின்ற வழியிலேதான் அனுபவிக்க வேண்டும், உணர வேண்டும் என்பதை உணர்த்துவதாகத்தான் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் என்ற வரி, செங்கழி நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான் என்ற ஆரம்ப வரிகள், தபத்தவர் தங்கள் திருக்கோயில் போகின்றார் என்ற வரி, 3வது வரி முன்னம் எங்களை எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் என்ற வரி. இதுல இந்த 3 தத்துவங்களை ஆண்டாள் நாச்சியார் அழகாக பொதிந்துள்ளார் என்று நம் பெரியவர்கள் அனுபவித்திருப்பார்கள். எப்படின்னு சொல்றேன், இப்போ சொன்ன மாதிரியே திருப்பி சொல்றேன். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழி நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான் என்பது நாம் ஏற்கனவே உணர்ந்து தெரிந்து கொண்ட ஒரு செய்தியை நேரிலே பார்க்காவிட்டாலும் அனுமானத்தினால் சொல்லுவது. வாசலில் நின்ற ஆண்டாள் நாச்சியார் தோட்டத்து புழக்கடையிலே இருந்த வாவியில் குளத்திலே செங்கழி நீர் பூ மலர்ந்ததை தன் அனுமானத்தினால் சொன்னால் என்று இங்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எங்களை முன்னம் அனுப்புவான் வாய் பேசும் என்பது ஏற்கனவே நீ வாக்களித்தபடி அந்த வாக்கு தவறி இன்னும் உறங்குகின்றாயே என்று சொன்னாலும் இது சப்த பிரமாணத்திற்கு எடுத்துக்காட்டு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த இடத்துல சப்தம்ன்றது நாவன்மையால் நல்ல வார்த்தை சொன்னாய். நேற்று நீ என்ன நல்ல வார்த்தை சொன்னாய்? இந்த பாவை நோம்பிற்கு நானும் உங்களை முன்னதாக எழுப்பி அழைத்துச் செல்வேன், எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லுவேன் என்று சொன்ன வார்த்தையை மறந்து விட்டாயே என்று சப்த பிரமாணம் நேற்று சொன்னதை எடுத்துச் சொல்லுகின்றாள். அடுத்தது 3வதாக சங்கிடுவான் போதந்தார் என்று சொல்லி அந்த சப்த பிரமாணத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். அல்லது தங்கள் எதிரிலே
செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் செங்கிடுவான் போதென்றார். எல்லாரும் அதோ போறாளே, பஜனை பண்ணிட்டு போறாளே, சங்கநாதம் எழுப்பிக் கொண்டு போகின்றார்களே, அதை நேரடியாக பார்க்கின்றோமே என்று சொல்லி பிரத்யக்ஷ பிரமாணமாகவும் இந்த வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆக பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம், சப்த பிரமாணம் என்று பிரமாணத்தினுடைய 3 நிலைகளை, பிரமாணம் என்றால் ஆதாரம், சொல்லுகின்ற சொல்லுக்கு ஒரு ஆதாரம் இருக்க வேண்டும். அந்த 3 நிலைகளையும் ஆண்டாள் இந்த பாசுரத்தில் உணர்த்துகின்றாள் என்று நாம் அனுபவிக்கலாம். 8வது பாசுரத்தில் சொன்ன மாதிரியே ஆச்சாரிய பெருமை, நாவன்மை, காலக்ஷேப கோஷ்டியினுடைய ஏற்றம் ஆகியவற்றை இந்த பாசுரத்திலே வேறு விதமாக ஆண்டாள் நாச்சியார் சொல்லியிருக்காள் என்று நாம் அனுபவிக்கலாம். உங்கள் புழக்கடை தோட்டத்து, உங்கள் புழக்கடை என்று சொல்றது இப்போ நம்ம 8வது பாசுரத்தில் நம்ம எப்படி அனுபவிச்சோன்றதை நினைச்சு பார்க்கணும். கீழ்வானம் வெல்லென்ற பெருமை செய்வது பார்த்தோம் இல்லையா? அப்போ நம்ம கீழ்வானம் என்பதை ஸ்ரீபாஷ்யத்தில் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் ஸ்ரீபாஷ்யத்தினுடைய அர்த்தத்தை ஸ்ரீபாஷ்யத்தில் சொல்லி இருக்கின்ற தகர உத்ரேபியா என்ற வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை எப்படி ரகசியத்திரய சாரத்தில் விளக்கி சொன்னாரோ அதை கீழ்வானம் வெல்லென்று பாசுரத்திலே அனுபவித்தோம். நினைவிலே கொள்ளுங்கள். கீழ்வானம் என்பது நாம் இருக்கின்ற இந்த பிரகிருதி மண்டலம், மேல்வானம் என்பது எம்பெருமான் உரைகின்ற அந்த பரமபதம் என்று அனுபவித்தோம் அல்லவா? அதைத்தான் இங்கு உங்கள் புழக்கடை தோட்டத்து என்பது என்ற வாக்கியத்திலே உங்கள் என்பது சேதனர்களாகிய நம்மை குறிக்கின்றது. சேதனங்களுக்கு வீடு எது? பரமானந்தமாகிய எம்பெருமானுடைய பரமபதம் தான் வீடு. அதனால்தான் தமிழில் வீடு என்ற சொல் மோட்சம் என்று சொல்லும். தர்மார்த்த காம மோட்சம் என்று சொல்லுவது, வடமொழியில் சொல்லுவதை என்ன சொல்லுவாங்க? தர்மம், காமம், மோட்சம், அர்த்தன்றது செல்வம், அறம், பொருள், இன்பம். தமிழில் மொழிபெயர்த்தல்ல, கடைசியில் மோட்சன்ற வார்த்தையை வீடு என்று மொழிபெயர்த்திருப்பார்கள். வீடு என்பது நமது இல்லம் என்று கொள்ளாமல் வீடு என்பது பரமபதம் என்ற அர்த்தத்திலே உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் என்று சொல்லிய பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் வலியுறுத்துகின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். அப்படி தத்துவார்த்தமா பார்த்தோம்னா இங்கு உங்கள் என்ற சொல் சேதனர்களாகிய நம்மை குறிக்கின்றது என்று எடுத்துக்கொண்டு உங்கள் புழக்கடை தோட்டம் என்றது புழக்கடையை சொல்லி வீடு என்ற வார்த்தையை நமக்கு உணர்த்தி, வீடு என்பது மோட்சம் என்பதை உணர்த்தி ஆண்டாள் நாச்சியார் மேலும் சொல்லுகின்றால் வாவி என்ற வார்த்தை. வாவின்னா குலம்ன்ற பொதுவாக அர்த்தம். அந்த வார்த்தைக்கு உள்ளுரை பொருள் நாம் எப்படி எடுத்துக்கிறோம்னா, வாவி என்பது நம் ஹிருதயம். அந்த ஹிருதயத்திலே மலர்கின்ற பூக்கள் எது? செங்கழநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய்க்கும் மினகான்றார். அப்போ நல்ல சத்வகுணம் மிகுந்து இருக்கின்ற பொழுது எம்பெருமானுடைய திருநாமங்களினால் நல்ல சத்வகுணம் மலர்கின்றது. தீய குணமாகிய ஆம்பல் எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லாத பொழுது மூடிக்கொள்கின்றது என்று உதாரணப்படுத்தி சொன்னால் என்றும் நாம் இதற்கு தத்துவார்த்தமாக நாம் அனுபவித்துக் கொள்ளலாம். இதே மாதிரி நமக்கு இருக்க எம்பெருமானுக்கு அர்ச்சனை பண்ண வேண்டிய 8 விதமான புஷ்பங்கள் என்ன என்று ஏற்கனவே கீழ்ப்பாசுரத்தில் அனுபவித்ததையும் இங்கு நாம் அனுபவிக்க வேண்டும். ஆகவேதான் செங்கழநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்மினகான் என்பதை நமது ஹிருதயத்திலே சத்வகுணம் மலர்ந்து ரஜோகுணமும் தபோகுணமும் மூடிக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டாள் நாச்சியார் குறிப்பாக தத்துவார்த்தமாக உணர்த்தினாள் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நானாதாய் என்ற பாசுரத்தினுடைய பதத்தை இப்பொழுது அனுபவிப்போம். நடந்த தவறுகளை உணர்ந்து நமக்கு எவன் ஒருவன் வருந்துகின்றானோ அவன் நாணப்படுவான். ஆனால் தவறு செய்தவன் மிடுக்காக நடந்து வருவதுதான் இப்பொழுது யதார்த்தம் இல்லையா? நன்னா தவறு பண்ணிட்டு போலீஸ்கார அரெஸ்ட் பண்ணிட்டு போனா நன்னா போஸ்ட் கொடுத்துட்டு சிரிச்சுட்டு போறாதேனோ பெரிய விருது வாங்கினது மாதிரி. நாணாதாய், அவர்களுக்கு நாணம் கிடையாது. ஆனால் நல்லவர்கள் என்ன பண்ணுவார்? யாராவது தவறா ஒரு வார்த்தை சொல்லிட்டாலே மனது அறுக்கிறதேன்ட்டு நாணி கோணி அப்படியே உருகி போயிடுவார்கள் இல்லையா? அந்த போன்ற ஒரு நாணாதாய் என்ற வார்த்தைக்கு நாம் அர்த்தம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவேதான் திருக்குறளிலே இந்த நாணமுடைமைன்னு ஒரு அதிகாரம் வச்சார் திருவள்ளுவர். அதுல சொல்லுவார், அணியன்றோ நாணுடைமை சான்றோர்க்கு அகிதென்றேல் பிணியன்றோ பீடு நடை. இப்போ நான் கொஞ்ச நாளைக்கு முன்ன ஒரு உதாரணம் சொன்னீங்களா,
மனசுல சுத்தம் இல்லாதவன் தவறு செய்துவிட்டு அந்த தவறுக்கு வருந்தி நாணாமல் பீடு நடை போடுவானாம். பார்க்குறோம் இல்லையா? தவறு பண்ணிட்டு அதுக்காக ஜெயிலுக்கு கூட்டு போகும்போது ஒண்ணுமே தெரியாத பெரிய உத்தமன் போல் போகிறார் அல்லவா? அவர்கள் எல்லாம் நாணாதவர்கள். ஆனால் திருவள்ளுவர் எப்படி எடுத்து காட்டுகின்றார்? நல்ல ஒரு மனிதனுக்கு ஒரு அணிகலன் எதுன்னா நாணம் எடுக்க வேண்டும். நாணம் என்பது நம்மை பற்றி மற்றவர்கள் தவறாக பார்த்தாலோ அல்லது நினைத்தாலோ ஐயோ என்னுடைய பெருமை குறைந்து விட்டதே என்று நாணப்படுவதுதான், வெட்கப்படுவதுதான் ஒரு நல்லவர்க்கு அடையாளம் என்று திருவள்ளுவர் சொன்னதைத்தான் எங்கிருந்து அவர் எடுத்தார்னா இங்கிருந்து தான் எடுத்திருப்பார். நாணாதாய் என்று ஆண்டாள் நாச்சியார் இங்கு சொல்லி இருக்கின்றாள் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாவுடையாய் என்று அடுத்த பாசுரத்திலே சொல்லுகின்றார். நாவுடையாய் என்பது நல்ல நாக்குவன்மை, வாக்குவன்மை உடையவள், நன்றாக பேசக்கூடியவள், துடுக்காக பேசக்கூடியவள் என்று பொதுவாக பொருள் எடுத்தாலும் நாம முதலே அனுபவிச்சோம் இல்லையா? குலசேகர ஆழ்வார் முகுந்த மாலையிலே நாக்கு பகவான் நமக்கு எதுக்கு கொடுத்திருக்கார்? நல்லதை பேசுவதற்காக, நல்லதை சொல்லுவதற்காக, எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லுவதற்காக என்றார். அதைத்தானே பெரியாழ்வார் நாவில் உரைத்துக் கொண்டேன் நாரண நாமத்தை என்று சொல்லி நாத்தெழும்பேற நாராயண நாமம் சொல்லி மாதவன் என்ற அந்த தெய்வத்தை மார்வம் என்ற என் இதயத்திலே கொண்டு வந்து வைத்தேன் என்று அனுபவித்தார் அல்லவா? அந்த உணர்வு வேண்டும் என்பதைத்தான் நாவுடையாய், நாவன்மை வெற்றி சொல் வீரர்களாக இருக்காதீர்கள். நாவன்மை என்பது உன்னுடைய வன்மையை சொல்லுவது, உன்னுடைய மேன்மையை சொல்லுவது. அதைத்தான் வேதம் சொன்னது. யத் ஹி மனசா தியாயதி தத் வாசா வததி, யத் வாசா வததி தத் கர்மனோ வததி கரோதி என்றது. எதை நினைக்கின்றாயோ நல்லதாக நினை, நல்லதாக நினைத்ததை நல்லதாக சொல், நல்லதாக நினைத்து நல்லதாக சொன்னபடி வாழ்ந்து காட்டு என்று வேதம் அறிவுறுத்துவதைத்தான் நாணாதாய், நாவுடையாய் என்ற வார்த்தைகளிலே ஆண்டாள் இங்கு நமக்கு எடுத்து காட்டுகின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இந்த இடத்துல இந்த நாவன்மையை பற்றி நம்ம நினைச்சோம்னா, ராமாயணத்துல ராமன் ஹனுமானை பார்த்த மாத்திரத்திலேயே ஹனுமான் ராமனை வந்து பணிந்த பொழுது அவன் சொன்ன வார்த்தைகளை கொண்டே அவன் எப்படிப்பட்டவன் என்று லக்ஷ்மணன்ட்டு சொல்லுவான். எப்படி சொல்லுவார்னா, நான் ருக்வேத விதீதஸ்ய நா யஜுர்வேதாரிணா நா சாமவேத விதூஷஸ்ய மேவும் விபாஷித்தும் என்று இவனுடைய வாக்கை பார்த்தால் இவன் ருக் யஜு சாம அதர்வண வேதங்களை கரைத்து கொடுத்தவன் போல் பேசுகின்றானே, இவனுக்கு சகல சாஸ்திரங்களும் தெரியும். பகுவியாகரதா நேன கெஞ்சித் பிரசப்திதம் என்று சொல்லுவார். சகல சாஸ்திரங்களையும் அறிந்தவனாக இவன் இருக்கின்றான் என்று சொல்லுவார்கள். இதைத்தான் கம்பர் குறிப்பில் குறி காணும் மாருதி என்று போற்றியிருப்பார். இல்லாத உலகத்து இங்கு இவன் இசைகள் கூற கல்லாத கலையும் வேதக் கடலுமே என்னும் காட்சி சொல்லாலே தோன்றிற்றன்றோ யார்கொள் இச்சொல்லின் செல்வன் வில்லார் தோல் இளைய வீரா விரிஞனோ விடைவலானோ என்று அந்த உலகத்திலுள்ள அனைத்து வேத சாஸ்திரங்களையும் அறிந்தவனாக இவனுடைய பேச்சு இருக்கின்றது. இவன்தான் சொல்லின் செல்வன் என்று ராமபிரான் இலக்குவனிடம் ஹனுமானை பற்றி சொல்லுவதாக கம்பர் இந்த வால்மீகி ராமாயண ஸ்லோகத்தை தமிழ்படுத்தி இருப்பார். இது ஹனுமானுடைய நாவன்மையை பற்றி எம்பெருமானே புகழ்ந்து பேசிய வார்த்தை. அதுபோன்ற நாவன்மை உடையவள் இந்த தோழி என்பது எதனால் என்றால், சதா சர்வகாலமும் கிருஷ்ணானுபவத்திலே திளைத்து கிருஷ்ணனையே மனதிலே சொல்லி நாவால் அவன் நாமங்களையே சொல்லுகின்ற தோழி என்பதனால்தான் நங்காய் என்ற அடைமொழியை கொடுத்தால், இருந்தாலும் சொன்ன சொல்லை மறந்து கிருஷ்ணானுபவத்தால் தான் மட்டும் அனுபவிக்க வேண்டும் என்று உள்ளே யோக உறக்கம் கொள்ளாதே, வெளியில் வந்து நேற்று நீ சொன்னபடி எங்களுடன் கலந்து கொள் என்று அழைப்பதாக நாம் இதை அனுபவிக்க வேண்டும். நாணாதாய், நாவுடையாய், நல்ல வாக்குத்திறமை கொண்ட நங்கையே, சங்குட சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கையக் கண்ணானை பாடேருரம்பாவை. ஏன் உன்னை எழுப்புகின்றோம்? சங்கு சக்கரதாரியாக இருக்கின்ற பங்கைய கண்கள், தாமரை போன்ற கண்களை உடைய எம்பெருமானுடைய புகழை பாட வேண்டாமா? எழுதுவாய் என்று சொல்லுகின்றார். இங்கு சங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் என்று அந்த வரிகளிலே
கிருஷ்ணாவதார காலத்தில் எம்பெருமான் கிருஷ்ணன் எவ்வாறு அவதாரம் பண்ணினான் என்று கீழ்ப்பாசுரத்திலே நாம் அனுபவித்தோம். ஸ்ரீமத் பாகவத ஸ்லோகத்தை எடுத்துக்காட்டி பகவான் தேவகியின் மைந்தனாக காராகிரகத்திலே, அதாவது சிறைச்சாலையிலே அவதாரம் பண்ணின பொழுது 4 திருக்கரங்களுடன் சங்கு சக்கரம் ஏந்திக் கொண்டு வனமாலையை ஏந்திக் கொண்டு அவன் திருமார்புடைய ஒரு குட்டி மகாலட்சுமியை ஏற்றுக்கொண்டு பீதாம்பர வஸ்துக்களை அணிந்து கொண்டு அற்புதமாக தோன்றினான் என்று தமத்புதம் பாலகம் நம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாத்யுதாயுதம் ஸ்ரீவஸ்தலக்ஷம் கலசோபிகௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோத சௌபகம் மகார்க வைதூர்ய கிரீட்டகுண்டலம் द्विषा परिष्वद्द सहस्रकुन्दलम् उत्तामकाञ्चङ्कतकङ्कणादिभिः विरोचमानं वसुदेव ऐक्षतः என்று ஸ்ரீமத் பாகவதத்திலே இந்த குட்டி கிருஷ்ணன் எப்படி இருந்தான் பிறந்த பொழுது? சங்கு சக்கரதாரியாக, சகல ரத்தினங்களும் பொதித்த ஒரு மணிமகுடத்தை தரித்தவனாக, பீதாம்பரத்தை உடுத்திக் கொண்டிருப்பவனாக, சங்கு சக்கரம் வில் கதை கட்கம் என்ற பஞ்சாயுதங்களை ஏந்திக் கொண்டிருப்பவனாக, வசுதேவருக்கும் தேவகிக்கும் ஒரு குட்டி விஸ்வரூப தரிசனத்தை, விராட்ட ரூபத்தில் எப்படி இருப்பானோ அதுபோன்று விராட் ஸ்வரூபத்தை குட்டி விஸ்வரூபமாக தன் தாய் தந்தையருக்கு காட்டினான் என்று அந்த சங்கு சக்கரதாரியாக அவன் தோன்றிய அற்புதத்தை ஸ்ரீமத் பாகவதத்தில் அனுபவித்ததை போன்று சங்கு சக்கரம் ஏந்தும் தடக்கையனாகிய அந்த எம்பெருமானை நாம் கண்ணார கண்டு களிக்க வேண்டாமா? அவனுடைய கண்களோ செந்தாமரை மலர்கள் போன்று மலர்ந்து விரிந்திருக்கின்ற கண்கள் என்பதை எடுத்துக்காட்ட, பங்கயக்கண்ணன், பங்கயம் என்றால் தாமரை, தாமரை கண்ணனை நாம் சேவிக்க வேண்டாமா என்று ஆண்டாள் நாச்சியார் இங்கு சொல்லுகின்றார். ஆகவேதான் இப்போ இன்னும் கொஞ்சம் கீழ்ப்பாசத்தில் நாம் ஏற்கனவே சொன்ன இன்னொரு பாசனத்தை நாம் அனுபவிச்சுப்போம். முதல் ஆழ்வார்கள் 3 பேர் திருக்கோவிலூர்ல ஒரு இடைக்கடியில நெருக்கப்படுறார்கள். முதல் ஆழ்வார் ஏற்றிய ஒளியிலும், 2வது ஆழ்வார் ஏற்றுகின்ற ஞான ஒளியிலும், 3வதாக வந்த ஆழ்வார் அந்த திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அரக்கன் அணி நிறமும் கண்டேன் செருக்கிலரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் சங்கு சக்கரம் ஏந்தும் தடக்கையினை கண்டேன் ஆழ்வார் பண்ணார் இல்லையா? சங்காள், பொன்னாழி என்றால் ஆழி என்றால் சக்கரம், புரிசங்கம் என்பது சங்கு, சங்கும் சக்கரமும் ஏற்றிக்கொண்டு நின்ற அந்த எம்பெருமானுடைய சுரூபத்தை முதல் 2 ஆழ்வார்கள் ஏற்றிய ஞான விளக்கினுடைய வெளிச்சத்திலே பார்த்தேன் என்று 3ஆம் திருவந்தாதியிலே ஆழ்வார் அனுபவித்ததைத்தான் இங்கு சங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் என்ற சுரூப லட்சணத்திற்கு நம் மனதிலே கொள்ள வேண்டும். இதுதான் ஆண்டாள் தன்னுடைய பூர்வர்கள் எப்படி அனுபவித்தார்களோ அதை அப்படியே உள்வாங்கி நமக்கு எடுத்துக் கொண்டிருக்கின்றார், பிரசாதமாக கொடுத்திருக்கின்றாள் என்று அனுபவிக்க வேண்டும். பங்கைய கண்ணானை என்று சொல்லுகின்றார். ஆளவந்தாஸ் ஸ்தோத்திர ரத்னம் என்று ஒரு ரத்னமான கிரந்தத்தை கொடுத்திருக்கின்றார். எம்பெருமானை வர்ணிக்கின்ற பொழுது எம்பெருமானுடைய திருக்கண்களை அற்புதமாக வர்ணித்திருப்பார். பிரபுத்த முக்தாம்புஜ சாருலோச்சனம் சவிப்ரமப்ரூதமுஜ்வலாதரம் சுசிஸ்மிதம் கோமலகண்டமுன்னதம் லலாட்ட பர்யந்த விலம்பிதாலகம். பிரபுத்த முக்தாம்புஜ சாருலோச்சனம், இது ஸ்தோத்திர ரத்னத்திலே ஆளவந்தாருடைய அற்புதமான வாக்கு. நன்றாக மலர்ந்திருக்கின்ற அழகான தாமரை மலர் போன்ற அழகிய கண்கள் என்று அவர் அனுபவித்திருக்கின்றார். அதைத்தான் இந்த பாசுரத்திலே பங்கைய கண்ணன் என்று ஆண்டாள் நமக்கு எடுத்து காட்டுகின்றார். பகவானுடைய கண்கள், பங்கைய கண்ணனுடைய கண்கள் மிகவும் விசேஷமானவை. ஏனென்றால் அவைதான் கருணை மழை பொழிபவை. முதல்லயே சொன்னோம் இல்லையா, கண்ணன் மீது நம் கண்களை வைத்து விட்டால் அவனுடைய திருக்கண்கள் நம் மீது கண் வைத்து விடுவான், கண்ணன் நம் மீது கண் வைத்து விடுவான் என்று அனுபவித்தோம் அல்லவா? ஆகவே தான் விஷ்ணு புராணத்தில் இருந்தும் பகவானுடைய திருக்கண்களுடைய விசேஷத்தை சொல்லுவதை இங்கு நான்
விண்ணப்பம் பண்ணுகின்றேன். பாபம் ஹரதி யத் பும்சாம் ஸ்மிருதம் சங்கல்பநாமயம் தத் புண்டரீக நயனம் விஷ்ணு திரக்ஷயாம்யகம் முகம். அதாவது பகவானுடைய எந்த திருமுக மண்டலம் பக்தர்களை நினைத்த மாத்திரத்தில் அவர்கள் மனதில் நினைத்த பாவத்தை போக்கடிக்கின்றதோ அப்படிப்பட்ட தாமரை பூக்கள் போன்ற கண்களுடைய விஷ்ணுவனுடைய முகத்தை நான் எப்பொழுது பார்க்கப் போகின்றேன் என்று கேட்பதாக விஷ்ணு புராண ஸ்லோகம் சொல்லுகின்றது. இப்படி அனைவருக்கும் தெரிந்த ஒரு நிகழ்வு எம்பெருமானுடைய கருணை கண்களுடைய வீச்சம். அந்த வீச்சத்தை ராமானுஜருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையான விஷயத்தை இங்கு நினைவுபடுத்தி நாம் அனுபவிக்கலாம். அந்த காலத்துல குரு இருக்கிற இடத்துக்கு சிஷ்யன் போய் அவருக்கு பணிவிடை பண்ணி அவர் அனுகிரகத்தை உள்வாங்கி உய்ய வேண்டும். நம்ம மாதிரி ஸ்கூலும் தனியாக கிடையாது. குருவினுடைய வீட்டிற்கே சென்று அவருக்கு பாத சேவனம் பண்ணி அவருக்கு சகல சுশ্ரூஷைகளும் பண்ணி அவர் மனமுவந்து செய்கின்ற உபதேசங்களை உள்ளுக்குள்ளே வாங்க வேண்டும். அப்படி ஒரு நாள் ராமானுஜர் அவருடைய குருவாகிய யாதவ பிரகாசர், எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, யாதவ பிரகாசத்தை தான் அவர் பாடம் கற்றுண்டார். யாதவ பிரகாசருக்கு ஒரு நாள் நன்னா எண்ணெய் தேய்ச்சி காலெல்லாம் நன்னா அமுக்கி விட்டு பண்ணிட்டு இருக்கார் ராமானுஜர். அப்பொழுது ஒரு சிஷ்யன் இப்படி, அதாவது குரு எந்த காலத்தில் எப்படி உபதேசம் பண்ணுவான்னு தெரியாதான். கைங்கரியம் பண்ணும் பொழுதே ஏதாவது ஒரு ரூபத்தில் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு உபதேசம் பண்ணிகிட்டே இருப்பாளாம். இங்கே குரு தப்பான உபதேசம் பண்ணாறது வேற விஷயம், பொதுவான நேதி அது. அப்போ ஒரு சிஷ்யனை கேட்குறான், உபநிஷத்தில் இருக்கிற சாந்தோக்கிய உபநிஷத்தில் ஒரு வாக்கியம், அதுதான் முதல் நாள் அவர் சொல்லி கொடுத்திருந்தார். அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் அந்த சிஷ்யனுக்கு புரியவில்லையா. அதாவது கப்பியாசம் புண்டரீகமேவம் அக்ஷணி என்பது சாந்தோக்கிய உபனிஷத் வாக்கியம். அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் தெரியல சுவாமி, எனக்கு அனுகிரகிக்கணும்ட்டு ஒரு சிஷ்யன் கேட்குறான். அந்த சமயத்தில் ராமானுஜர் பாத சேவனம் பண்ணி கொண்டிருக்கின்ற குருவுடைய பாதங்களை அழித்து எண்ணெய் தடவி நன்னா பிடிச்சு விட்டுருக்கார். அப்போது யாதவ பிரகாசர் படுத்துக்கொண்டே சொன்னாராம். அதுக்கு என்ன அர்த்தம்னா, கப்பியாசம் என்பதை குரங்கு என்று எடுத்துக்கொண்டு குரங்கனுடைய ஆசனவாய் எப்படி சிவந்து இருக்குமோ அதுபோன்று எம்பெருமானுடைய கண்கள் சிவந்து இருக்கின்றன என்று சொன்னார்கள். எம்பெருமானுடைய கண்களுக்கு எவ்வளவு நீச்சமான ஒரு உதாரணம் சொன்னார். குரங்கனுடைய ஆசனவாய், அதனுடைய குதம் எப்படி சிவந்து போயிருக்கோ அது மாதிரி இருக்குன்னு சொன்னது ராமானுஜரால் பொறுக்க முடியவில்லை. சாதாரணமாக நம்ம சந்தோஷப்பட்டோம்னா நம்ம கண்ணில் வர தண்ணீர் குளுமையாக இருக்கும். நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு துக்கப்பட்டோம்னா கண்ணீர் வெந்நீர் மாதிரி வரும். நாமளே அனுபவிக்கலாம் யதார்த்தத்தில். இப்படி ஒரு அபவாதமாக ஒரு எம்பெருமானுடைய திருக்கண்களுக்கு போய் குரங்கனுடைய குதம் என்று உதாரணம் காட்டுகின்றாரே ஆச்சாரியன். ஆச்சாரியன் சொல்லுவது எவ்வளவு அபத்தமாக இருக்கின்றது என்று மனதுக்குள்ளே ஏற்பட்ட அந்த தாக்கம் கண்ணீராக பெருகுகின்றது. அது வெந்நீராக மாறுகின்றது. அப்படியே சூடா ஒரு கண்ணீர் அவர் கண்ணில் வெஞ்சது. அவர் ஆச்சாரியனுடைய தொடையில சுருக்குன்னு பட்டுதான். என்னப்பா அழறியோ, நான் சொன்னது அர்த்தம் தப்புன்னு நினைக்கிறையோன்னு. ஆச்சாரியன்கிட்ட அவர் சொல்வதை ஏற்றுக்கொள்வது சிஷ்யனுடைய பாங்காக இருந்தாலும், இங்கு ராமானுஜர் பிரபு நீங்கள் ஆச்சாரியன், எல்லோருக்கும் பிரபுவாகிய அந்த எம்பெருமானுடைய திருமுக மண்டலத்திலே இருக்கின்ற அந்த தாமரையொத்த கண்களுக்கு நீங்கள் காட்டிய உதாரணம் சரியாக இல்லை. குரங்கின் குதமாது என்று சொல்லி, ஓஹோ உனக்கு எல்லாம் தெரியுமோ, அப்போ தெரிஞ்சா நீதான் சொல்லேன்ட்டு அவர் கோபப்படுகின்ற பொழுது ராமானுஜர் அந்த கப்பியாசம் என்ற வார்த்தைக்கு கம் பீபதி ஆசம் என்று பிரித்து பொருள் கொள்ளணும். கபி என்பது குளிர்ந்த நீர். அந்த குளிர்ந்த நீரை பருகி பிபதி பருகி, அதனால் பருகுகின்ற சூரியன் என்ன பண்றது, குளத்தில் இருக்கிற நீரை பருகுகின்ற பொழுது, அந்த குளிர்ந்த நீரை பருகுகின்ற பொழுது அந்த சூரிய வெப்பத்தினால் அங்கு இருக்கின்ற தாமரை மலர்கின்றது என்று, அந்த தாமரையை ஒத்த திருக்கண்களை உடையவன் எம்பெருமான் என்று ராமானுஜர் சொல்லி, கதிரவனால் புன்னகைக்கும் கவின் மிகுந்த செங்கமலம் போன்றது கரியம்மாள் விழி அது என்று இந்த
உபனிஷத் வாக்கியத்திற்கு அழகாக அர்த்தம், உண்மையான அர்த்தத்தை சொல்லுகின்ற சொன்னார். இப்படிப்பட்ட தவறான அர்த்தம் சொன்ன அந்த ஆச்சாரியன் தான் பின்னாளிலே ராமானுஜருக்கே சிஷ்யனா வந்துட்டார்ன்றது வேற கதை. இப்படி எந்த ஒரு சொல் சொன்னாலும் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் வாய்மை இருக்க வேண்டும், மெய்மை இருக்க வேண்டும் என்று உணர்த்துவதற்காகத்தான் இங்கு பகவானுடைய திருக்கண்களை பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய் என்று ஆண்டாள் அனுபவித்திருக்கின்றாள். இப்படி நிறைய சொல்லிட்டு போலாம். அப்புறம் அதே மாதிரி ஜிதந்தே ஸ்தோத்திரம்னு ஒரு ஸ்தோத்திரம் இருக்கு, அதுலேயும் எம்பெருமானுடைய திருக்கண்களை ரொம்ப அழகாக அர்ப்பிச்சிருப்பா. அதை எல்லாத்தையும் விடுத்து விஷ்ணு புராணத்தில் பகவானுடைய திருக்கண்களை பற்றி ஸ்புடபத்மலோச்சனா என்று சொன்ன வாக்கியத்தை மனதிலே கொள்ளுவோம். அதே தான் ஆழ்வார் ஸ்புட பத்மலோச்சனா, பத்மம் என்றால் தாமரை, ரோச்சனம் என்றால் அந்த கண், தாமரை போன்ற அழகிய கண்களை உடைய எம்பெருமான் என்று விஷ்ணு புராணத்திலே வர்ணித்ததை திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் எப்படி அனுபவிக்கிறார்? பங்கைய கண்ணன் என்கோ பவல செவ்வாயன் என்கோ அங்கதிரடியேன் என்கோ அஞ்சனவண்ணன் என்கோ என்று எம்பெருமானுடைய திருமேனி சௌந்தரியத்தை அனுபவிக்கின்ற பொழுது பங்கைய கண்ணன் என்கோ, பங்கயம் போன்ற கண்களை உடையவன் என்கோ, என்னுடைய தலைவனாகிய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் என்று சொன்னார் அல்லவா? அதைத்தான் அமலநாதி பிரான் என்ற ஒரு பிரபந்தத்திலே எப்படி சொல்லுகின்றார் திருப்பானாழ்வார்? பரியனாகி வந்து அவுணன் உடல் கீண்ட அமரர்க்கு அரிய ஆதிபிரான் அரங்கத்து அமலன் முகத்து கரியவாகி புடை பறந்து செவ்வரியோடி நீண்ட அப்பெரிய வாயகன்கள் என்னை பேதமை செய்தனவே என்று திருப்பானாழ்வார் அனுபவித்தார். எவ்வளவு அற்புதமான! இதுக்குதான் நான் கீழ்ப்பாசுரங்களுடைய வியாக்கியானம் பண்ணும் பொழுது இந்த பாசுரத்தை எப்படி அனுபவித்தார் என்று மல்லாண்ட வில்லனை, வில்லியை எப்படி எம்பெருமானார் திருத்தி அந்த கண்களை காட்டி திருத்தி அவனை தனுர்தாசனாக ஆக்கினார் என்று அனுபவித்தோம் அல்லவா? அப்படிப்பட்ட கருணை பொழிகின்ற அந்த கண்கள் பெரியவாய கண்கள். ஆகவேதான் அது திருப்பாணாழ்வாரை பேதமை செய்தது என்று போற்றலாம். இதையே மந்திரராஜபதம் என்று ஒரு ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரத்துக்கு என்ன ஒரு பெருமைனா, இந்த ஸ்தோத்திரத்தை பண்ணிடுது யாருன்னா, யாரு தெரியுமா? மந்திரராஜபதம் என்ற ஸ்தோத்திரத்தை பரமசிவனார் எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணது. மகாவிஷ்ணுவை ஸ்தோத்திரம் பண்ணார் பரமசிவன். அதுதான் மந்திரராஜபதம் என்ற ஸ்தோத்திரம். அதில் ஒரு ஸ்தோத்திரத்தில் என்ன சொல்றாருன்னா, விசாலமான கண்களை உடைய எம்பெருமானே என்று சொல்வதற்காக விருத்தோத்புல்ல விசாலாட்சம் விபக்ஷய தீட்சிதம் என்று எம்பெருமானை, அவனுடைய திருக்கண்களை பரமசிவனார் பாடியுள்ளதை நாம் இங்கு நினைத்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட திருநேத்திரம், செந்தாமரை பூக்களை ஒத்த திருநேத்திரம், கருணை மொழி பொழிகின்ற திருநேத்திரம், சந்திரனும் சூரியனும் போன்ற திருநேத்திரம். நேத்திரம்னா கண்கள். இதுதான் பின்னால ஆண்டாலே தன்னுடைய பாசுரத்தில் சந்திரனையும் சூரியன் போன்ற கண்களை உடையவனே என்று பாடப்படுற. அது அப்போ அனுபவிப்போம். வேதமும் என்ன சொல்லுகின்றது? சந்திரமா மனசோ ஜாதகா என்று எம்பெருமானுடைய மனத்திலிருந்து தோன்றியவன் சந்திரன் என்று சொல்லி, சந்திரன் எப்படி குளிர்ச்சியான ஒரு நிழலை நமக்கு கொடுக்கின்றதோ அதுபோல எம்பெருமானுடைய ஒரு கண் நமக்கு குளிர்ச்சியான கருணையை பொழிகின்றது என்று சொல்லி, சக்ஷோ சூர்யோ அஜாயதா என்று சொல்லி நாம் செய்கின்ற குற்றங்களை காணுகின்ற பொழுது எம்பெருமானுடைய மற்றொரு கண் சூரியன் தகிப்பது போன்று தகித்துவிடும் என்று ஜாக்கிரதை ஜாக்கிரதை என்று சொல்லுகின்றது அல்லவா? ஆகவே தான் நமக்கு அகக்கண்ணும் புறக்கண்ணுமாக எம்பெருமானுடைய அகக்கண்ணும் புறக்கண்ணுமாக சந்திரனும் சூரியனும் இருக்கின்றார் என்பதை கார்மேனி செங்கன் கதிர்மதியும் போல் நிகர்த்தான் என்று ஆண்டாள் கீழ்ப்பாசுரத்திலே உரைத்ததை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஏற்கனவே சொன்னபடி பின்னால் ஒரு பாசுரத்திலே திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதில் சொல்ல போறான். இப்படி எம்பெருமானுடைய கண்களுடைய விசேஷத்தை
மிகவும் அற்புதமாக ஆழ்வார்கள் அனுபவித்திருப்பார்கள். அந்த வகையிலே ஆண்டாள் நாச்சியாரும் பங்கையக்கண்ணானை என்று அனுபவிக்கின்றார். திருவாய்மொழியிலிருந்து ஒரு பாசுரத்தை அந்த எம்பெருமானுடைய பங்கையக் கண்கள் தான் அவனை நாம் அடைவதற்கு உபாயமாக இருக்கின்றது என்று எடுத்துக்காட்டுவார். கமலக் கண்ணனின் கண்ணில் உள்ளான் காண்பன் அவன் கண்களாலே அமலங்களாக விழிக்கும் ஐம்புலனும் அவன் மூர்த்தி கமலத்தையன் நம்பி தன்னை கண்ணுதலாலோடும் தோற்றி அமலத்தைவத்தோடு கம்மாக்கியன் நெற்றியுளானே என்று திருவாய்மொழி பாசுரத்திலே எம்பெருமானுடைய திருக்கண்கள் விசேஷம் நம்மை அவனிடம் ஆட்படுத்துகின்றன என்று ஆழ்வார் அனுபவித்தபடி பகவானின் திருக்கண்கள் தான் அவனை அடைவதற்கு உபாயம் என்பதை பங்கையக் கண்ணானை பாடேலோர் எம்பாவாய் என்று உபாயம் நாம் இந்த வாழ்விலே ஒய்வதற்கு உபாயம் என்ற வழி எது என்றால் அந்த பங்கையக் கண்ணானை பாடுவது என்று எடுத்துக்காட்டுகின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இந்த பங்கையக் கண்ணானே என்ற பதத்திற்கு சேஷன் சேஷி என்ற தத்துவத்தை உணர்த்துகின்றாள் என்றும் அனுபவிக்கலாம். ஏற்கனவே நாம் அனுபவிச்சோம் இல்லையா, பகவான் தான் சேஷி, சேதனர்களாகிய நாம் அனைவரும் அவனுடைய சேஷபூதர்கள். சேஷம்னா மிகுந்து இருப்பது. நம்ம சாதாரணமாக என்ன சொல்றோம், சேஷம்னா மீந்து போனதை சொல்றோம் இல்லையா, அதுதான் பகவானுடைய சேதனர்கள் அனைவரும் அவனுக்கு மிகுந்து போனவர்கள். அவன்தான் எல்லாவற்றுக்கும் உடையவன் என்பதை உணர்த்துவதற்காக நினைக்கிலேன் தெய்வங்கால் நெடுங்கன் இளமான் இனிப்போய் அனைத்துலகம் உடைய அரவிந்தலோச்சனனை தினைத்தனையும் விடால் அவன் சேர் திருக்கோளூர்க்கே மணக்குவான் பழியும் நினையால் செல்ல வைத்தாலே என்று திருவாய்மொழியிலே சொல்லுவார். திருக்கோளூர் பெருமாளை எம்பெருமான் அந்த ஊருக்கு சென்று அவனுடைய திவ்ய தரிசனம் பெற வேண்டும் என்பதற்கு அரவிந்த லோச்சனன் என்று சொல்லுவார் அந்த பெருமாள். அரவிந்த லோச்சனன்னா லோச்சனம் கண், அரவிந்தம் என்றால் தாமரை, தாமரை கண்கள். அதைத்தான் இங்கு அந்த அரவிந்த லோச்சனனைத்தான் இங்கு பங்கையக் கண்ணானை பாடேலோர் எம்பாவாய் என்று ஆண்டாள் அனுபவித்திருக்கின்றாள் என்று நாம் அர்த்தம் கொள்ளலாம். அனைத்து உலகமுடைய அரவிந்த லோச்சனனாகிய பங்கையக் கண்ணனை நாம் பாடுவோம் என்று சொல்லுகின்றார். இதைத்தான் அமலநாதி பிரானிலே 100 பாசுரத்திலே கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணெய் உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதனைக் கண்ட கண்கள் மற்றொன்றைக் காணாவே என்று என் அமுதாகிய அந்த அமுதனை பார்த்த என்னுடைய கண்கள் வேறொரு கண்ணை பார்க்குமோ? அந்த எம்பெருமானுடைய திருநேத்திரத்தை மட்டும்தானே அனுபவிக்கும் என்று பாடினார் அல்லவா ஆழ்வார். ஆகவே அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றை காணாவே என்று அந்த எம்பெருமானுடைய திருக்கண்களிலே நாம் கண் வைத்து விட்டால் அந்த கண்ணனுடைய கண் நம் மீது பட்டுவிடும் என்பதை உணர்த்துகின்றாள் ஆண்டாள் இந்த பாசுரத்திலே என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இப்படி இன்னும் ஆழ்வார் பாசுரங்கள்ல நிறைய சொல்லிகிட்டே போகலாம். மணி ஆயிரத்தினரால சுருக்கிக்கிறேன். வழக்கம்போல் இந்த பாசுரத்திலே துயிலெழுப்புகின்றாள் ஆழ்வாரைன்ட்டு நம்ம பார்க்கிறோம். 15 பாசுரம் வரையில் துயிலெழுப்பும் பாசுரங்கள் அல்லவா. இந்த பாசுரத்தில் துயிலெழுப்புவது திருப்பானாழ்வாரை என்று நம் பூர்வர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். முதல் 6வது பாசுரத்திலே பிள்ளாய் என்று சொல்லி தன் தகப்பனாராகிய பெரியாழ்வாரை துயிலெழுப்பினால், 7வது பாசுரத்திலே பேய்ப்பெண்ணே என்று சொல்லி குலசேகர ஆழ்வாரை துயிலெழுப்பினால், 8வது பாசுரத்திலே நம்மாழ்வாரை கோதுகலமுடைய பாவாய் என்றொருளி துயிலெழுப்பினால், 9வது பாசுரத்தில் திருமழிசை ஆழ்வாரை துயிலெழுப்பி 10ஆம் பாசுரத்தில் பேயாழ்வாரை துயிலெழுப்பினால் என்று அனுபவித்தோம். 11வது பாசுரத்திலே பூதத்தாழ்வாரை துயிலெழுப்பி 12வது பாசுரத்திலே பொய்கை ஆழ்வாரை துயிலெழுப்பினால் என்று அனுபவித்தோம். 13வது பாசுரத்திலே இந்த பாசுரத்திலே 14வது பாசுரத்திலே திருப்பானாழ்வாரை ஆண்டாள் துயிலெழுப்புகின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். நங்காய் நானாதாய் நாவுடையாய் என்ற இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம் திருப்பானாழ்வாருக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று பெரியவர்கள் உணர்ந்து, ஆகவே ஏன் திருப்பானாழ்வார்க்கு இந்த நங்காய் நானாதாய் நாவுடையாய் என்று பொருந்தும் என்று அனுபவித்தார்கள் என்றால், திருப்பானாழ்வார் என்ன பண்ணார்? லோகசாரங்க முனி அவரை தன் தோளிலே சுமர்ந்து கொண்டு வந்து எம்பெருமான் சன்னதிக்கு அழைத்து வந்தார் என்பதுதானே சரித்திரம்.
ஆனால் இவர் பாகவதர்களுக்கு பணிவிடை செய்வதையே தன் கைங்கரியம் என்ற தன்னுடைய கொள்கையை உடையவர் மற்றொரு பாகவதராகிய அந்த லோகசாரங்க முனி தன் தோளிலே தூக்கி கொள்ளும் பொழுது எம்பெருமான் ஆக்ஞை அது என்பதனால் தானே அதை தரித்து கொண்டார். ஆகவேதான் நங்காய் என்று சொன்னதும் நானாதாய், இவர் ஒரு பெரிய ஒரு முனிவர் உன்னை சுமந்து கொள்வதற்கு நீ வருத்தப்படவில்லையா, நாணப்படவில்லையா என்று கேட்பது போல் நாவுடையா என்றால் திருப்பாணாழ்வார் என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றை காணாவே என்று அதிசயித்தார் அல்லவா, நமக்கெல்லாம் எடுத்துக்காட்டினார் அல்லவா. ஆகையினால் இந்த பாசுரத்திலே சொல்லப்படுபவர் திருப்பாணாழ்வார் என்று அனுபவிப்பார்கள் பெரியவர்கள். இந்த அளவிலே பாசுரத்தினுடைய உட்பொருளை சுவாபதேசத்தை நாம் அனுபவித்துக் கொண்டு சங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்கையனாகிய அந்த பங்கைய கண்ணனாகிய கண்ணன் மேல் நாம் கண் வைத்து விட்டால் அந்த கண்ணன் நம்மீது கண் வைத்து விடுவான் என்று சொல்லி, ஆகவே அவனை வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்று ஸ்மரணம் பண்ணி திரிகரண சுத்தியுடன் எம்பெருமானிடம் சரணாகதி பண்ணுவோம் என்று பிரார்த்திக்கிறேன். ஆண்டாள் திருவடியே சரணம். கவிதாக்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.